எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், திருநெல்வேலி சிக்னல் ஜங்ஷன் இருக்குது தானே, அதிலே இருந்து அந்த சிக்னல் சந்திலேருந்து இங்கே அம்மாச்சிக்கு போகிற பக்கத்துலாம் நிற்கிறேன். அதில் ஒரு பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் ஆர்கே உணவகம்ன்ற ஒரு சாப்பாடு கடை இருக்குது. இப்போ அங்கே தான் முதல் சரி திறந்த மூட்டை நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தேன். சரி இருக்கா போய் பார்க்கணும்னு யோசிச்சேன். ஆனால் வர்றதுக்கான நேரம் கிடைக்கல. இப்போ வந்து நிற்கிற சின்ன அளவில் வந்து நான் யாழ்ப்பாணத்துக்கு அப்போ போகும்போது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு இன்றைக்கி வேலை முடிஞ்ச ஒரு 9க்கு வேலை முடிஞ்ச உடனே சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வந்திருக்கிறேன். இப்போ இங்கே என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லுவேன். நீ போயிட்டு அங்கே என்ன சாப்பாடு இருக்கிறது பார்த்துட்டு வேண்டிட்டு வீட்டை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். வீட்டை தான் மெயினாக போய் எல்லா வெளியிலேருந்து பார்க்கவே பெருசாக க்ரௌடாக காண இல்லை. அப்போ நாங்கள் வீட்டையே ஒன்றே சாப்பாடை சாப்பிட்டு பார்ப்போம்னு யோசிக்கிறேன். சரி வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல் சந்திலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வர இந்த சொஃப்லோஜிக் லைஃப் இருக்குது, அதுக்கு நேராக முன்னுக்கு தான் இருக்குது இந்த கடை. மங்கனத்துக்கு பேச சேனலும் இல்லை, என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா இல்லை பிரியாணி மற்றது பரோட்டா இடியப்பம் அதெல்லாம் இருந்தது. அப்போ அதோட இங்கே ரைஸ் கொத்தல் போடு இருந்தானே, அப்போ செடியை போட்டு கொத்தெடுத்தேன், நான் சிக்கன் கொத்தோட ஒன்றா. இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். சிக்கன் கொத்து வாங்கினான் 800 ரூபா. இப்போ முதல்ல நான் இன்றைக்கு பிளான் பண்ணது இன்ஜினியர்ஸ் கிச்சன் போகணும்னு தான். ஆனால் இன்றைக்கு கூட்டி இருந்தது சரின்னு சொல்லி அடுத்து அதே பிளானில் இந்த இடம் இருந்தது, ரெண்டில் எங்கேயாவது போகணும்னு சொல்லி திறந்ததுக்கு ஒரு நாள் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. அது வீட்டுக்கிட்டே இருக்கிறதால சரி போய் பார்ப்போம்ட்டு ரெண்டில் கொண்டுக்கு போகணும் தான் பிளான் பண்ணது. அப்போ போனால் இன்ஜினியர்ஸ் கிச்சன் கூட்டி இருந்தது சரியண்டு இங்கே போனேன். இங்கே நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஆட்கள் பெருசாக இல்லை. அப்போ அதுக்கு பிறகு நான் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா பிரியாணி இருந்தது, மற்றது பரோட்டா இடியப்பம் அதல் இருந்தது. அப்போ சரியென்று போட்டு நான் கொத்தோட வண்ணேன். கொத்து ஃப்ரைட் ரைஸ் அதல் இருக்குன்னு நான் வளமையாகவே. அப்போ நான் கொத்தோட வண்ணேன் என்ன மாதிரி இருக்குன்னு வீட்டை போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சரி இப்போ நான் வேணி கொண்டு வந்துட்டேன். போயக்குள்ள நான் இந்த கடை தான் போக போகிறேன்னா அம்மா சொன்னால் இன்ஜினியர்ஸ் கிச்சன் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் போய் பார்த்தா அம்மா சொன்ன கடை போட்டு நான் மெயினாக முதலாவது சொன்ன கடை திறந்துருந்தது. ஆனால் குழம்பு இது என்ன குழம்புன்னு தெரியல. குழம்பு கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருக்கு, அதில் குழம்பு இருக்கல. அந்த ஒரு மாதிரி அந்த ஒரேஞ்ச் கலரில் நான் நிகழ்ந்து ரொட்டி அதற்கு என்ன தனியாக செய்கிற அந்த குழம்பு. இப்போ நான் பேச கொத்த மட்டும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொத்து கொஞ்சம் ட்ரை தான். ஆனால் நான் நினைக்கிறேன் மிஷினில் ஓட்டுற போல இது அந்த கொத்துல ஓட்டு கொத்தையில ஃப்ரைட் ரைஸ் போட்டு இருந்தாச்சு, அதில் போட்டு தான் கொத்து போட்டு தந்தது. மிஷினில் ஓட்டுன மாதிரி தான் வெட்டி வச்சுக்கிறான் சின்ன சின்னனா. ஒரு 1-2 பீஸ் மட்டும் அப்படி பெருசாக இருக்கு. மிச்சம் எல்லாமே அந்த சின்ன சின்ன நூல் நூல் மாதிரி சின்ன பீஸாக தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் ஓரளவு ஓகே தான். இல்லை ஆளும் ஆளு நல்லா இருக்குன்னு சொல்லிடாது, மோசம் சொல்லி ஓரளவு டீசெண்டாக இருக்கு. 800 ம் என்ன இன்ஜினியர்ஸ் அது போனா போட்டு அங்கேயும் 700 செல்வாக்கு போய் தான் இருப்பேன். கொழும்பு பக்கம் 700-800 இந்த மாதிரி தான். 650 ஒரு சில கடைகள் 800. இது வந்து ஃப்ரைட் ரைஸ் இதில் போடுறதால என்ன சூடு நிற்குது இல்லை. இப்போ வீடு கிட்டத்தான் கட்டிட்டு உடனே கொண்டாச்சு, ஆனால் பெருசாக சூடுன்ட்டு இல்லை. சூடு டக்குன்னு கிடக்குது.
சிக்கன் எவ்வளோ போட்டிருக்காங்க இப்போ ஒரு சின்ன பீஸ் ஒன்று சாப்பிட்டேன். வேறு எவ்வளோ போட்டிருக்கீங்க பார்ப்போம். என்ன அப்படி விலை இது கூட அப்படின்னு சொன்னா சிக்கன் இல்லைன்னு சொன்னா லாபம் இருக்காது. தனியா இருக்கும் சிக்கனை. அப்பதானே இந்த வித்தியாசம் தெரியும். ஒரு சில பெரிய பீஸ்கள் இருக்கு அந்த இது போல. இப்படி ஒரு 2 பீஸ் தான் முதல் சாப்பிடுவேன். இதுக்கு ஒரு நல்ல குழம்பு இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. இப்ப அந்த குழம்பு வேணுமெண்டா கொஞ்சம் விட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. எனக்கு தெரியல அந்த கலரை பார்த்து தான் நான் யோசிக்கிறேன் அது சரிப்பட்டு வருமானு. ஓகே, கொத்துல இப்படி பிரிக்கணும்னு சொன்னா 1/4 பங்கு வரும் பண்ணிட்டு இவ்வளவு சிக்கன் கிட்ட காட்டுற பாருங்க. கொத்துக்குள்ள இவ்வளவும் சிக்கன், மிச்சம் ஃபுல்லா ரொட்டி. ஒரு 2 பீஸ் 2 ஏற்கனவே சாப்பிட்டேன். இவ்வளவு சிக்கன் இருக்கம்மா. இப்ப இது வேர்த்தா இல்லையா விலைக்கு? நீங்க சொல்லணும். மற்ற இன்ஜினியர்ஸ் கிச்சன் என்ன மாதிரி அது பீஸ் 2 பெரிய லெக் பீஸா? லைக் 10 பீஸ் சேர்த்து நடுவார வெட்டி நல்ல மீன்ஸ் அதை விட நோட்டம் பாப்போம். சரி, அடுத்த கொத்து கூட்டுத்தாக நான் பார்க்கல. மத்தியானம் திறந்துருந்தது. கொத்து கொஞ்சம் என்ன சொல்றோம் ஃப்ரைட் ரைஸ். கொத்து கல்லுல போட்டு நல்லா கொத்தி தந்தாங்கன்றா அந்த சூடு கன்னியாகத்துக்கு இருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற இதுல இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அதனால கொத்து சரியா ட்ரை ஆகும். நார்மலாக அந்த நிறைய குழம்பு விட்ட ஒத்தண்டு இல்லை. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது எண்ணெயும் பெருசா இல்லை, அது மண்ணையும் இல்லை. எனக்கு 10க்கு 6 நல்ல சூடா தந்தா கொடுக்கலாம். ஏன் சொன்னா டேஸ்ட் வைஸ் ஓகே. அது அந்த மோசமான ஒத்தண்டு இல்லை. டேஸ்ட் வைஸ் ஓகே. சூடா சர்வ் பண்ணா நல்லா இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் உரைப்புக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு குழம்பு தந்தா. இப்போ அந்த தந்தா குழம்பு இருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய இதை கொண்டு வந்து சும்மா இப்படி பரப்பியுடைய டக்குன்னு ஆறி போகுது. அது ஒன்றுதான் பிரச்சனை. நான் நினைக்கிறேன் நான் அந்த சிக்கன் குழம்பா இருக்கு அந்த ரொட்டி அது இருக்கு.
உங்க எலும்பா பீஸா பீஸும் இருக்கு, ஆனா எலும்பு கொஞ்சம் இருக்கு. ஒரு 4-5 பீஸுக்கு மேல எலும்பு இருக்கு பெருசு. குழம்புல பெருசா ஒண்ணும் இல்லை. ஒரு நல்ல உரைப்பு குழம்பு கொண்டு வச்சா, ஆமா சாப்பாடும் சூடா போட்டு நல்ல உரைப்பு குழம்பு கொண்டு வச்சா இது இன்னும் நல்ல இதா இருக்கு. சொல்லி சொல்லு. சொல்லி போட்டா போடணும். உள்ள எங்க எடுக்கிறோன்னா சொல்லி போட்டு எடுக்கலாம். நான் வீட்டானே ஒன்றா போறேன். இப்ப சொல்லலை, அங்க வச்சு சாப்பிட்டோம்னா சொல்லிக்கலாம் நிறைய இல்லை. நான் என்னடா க்ரௌடும் இல்லை தானே, அப்படியே நான் இதில் எடுத்தோம் பண்ணிட்டு ஒரு சாப்பாடு சரியில்லைன்னா அம்மா மெஸ் ட்ரை பண்ணி பாக்க. யாராவது அம்மா மெஸ்ல சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த அம்மா மிஸ் வந்துதான் நல்லமா. இந்த அம்மா மிஸ் பண்ணதான் நல்லமா. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது புதுசாக திறந்த கடையாக இருக்கோம்னா அங்கே என்ன மாதிரி சாப்பாடு இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நானும் போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு அடிதான் போகுது நிறைய. ஆனால் ஃபஸ்ட் டைம் தெரியாமல் போய் ட்ரை பண்ணோன்னு சொன்னால் டேஸ்ட் எப்படின்னு தெரியாமல் போச்சுன்னு சொன்னால் அது வீணாக போயிடும். அதே ஏற்கனவே தெரிஞ்சு கொண்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூடுதலாக நான் போகிறது கூகுள் ரிவ்யூ பார்த்து கொடுத்தேன். கூகுள் ரிவ்யூவை பார்த்து கொடுத்தேன். இது திறந்த கடை தானே, சரி சும்மா போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். பக்கத்தில் இருக்கிற கடைகள் ரிவ்யூ ஒன்றும் பார்க்கல. நான் பழமையாக போகிற கடை இருக்குது, நம்மளை போனேன் அது முந்தில இந்த வீடியோ பார்க்குற இடத்துக்கு அந்த பழமையாக போன கடைகளெல்லாம் போட்டு பிடிச்சேன். இப்போ புது புது கடையெல்லாம் போய் பார்த்து போட்டுருக்கேன். உங்களுக்கும் அப்படி ஏதாவது கடை தெரியா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.